ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பன்னீர் தேங்காய்பால் மிளகு கறி. இது வந்து பன்னீர் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. சப்பாத்திக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு கப் தேங்காய், இது வந்து கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்குது. இது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. அதனுடைய சக்கையை திருப்பியும் மிக்சர் ஜார்லேயே சேர்த்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலை, இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஒரு பச்சை மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு பிரியாணி இலை, ஒரு காஞ்ச மிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 6 பூண்டு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக பியூரியா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட 150 மில்லி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பச்சை வாசம் சுத்தமாகவே போயிடணும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரேவி நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீட்லேயே செஞ்ச பன்னீர் 50 கிராம் எடுத்துருக்கேன். பர்ஃபெக்டாக வீட்லேயே பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. பன்னீரை தோசைக்கல்லில் பட்டர் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு 1.25 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப கொதிச்சா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்ல டேஸ்டியான பன்னீர் தேங்காய் பால் மிளகு கறி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.